சனி பெயர்ச்சி அப்போ கம்பல்சரி வந்துட்டு கோயிலுக்கு போகணும்னு வந்து ஃபோர்ஸ் பண்றதோ, இல்ல அவங்க அவங்களுடைய பெயர்கள்ல தான் வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கான்ஸ்டன்ட்டா சொல்றாங்க. அதன் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதும்மா. இது கோயிலுக்கு போணும் அப்டின்னா, இப்ப நீங்க தியானித்தல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். இப்ப நீங்க பிள்ளையார நீங்க நெனச்சு கும்பிடணுமா? எங்கேயும் போக முடியலையா? வீட்லயே உட்காந்துருங்க. கண்ண மூடுங்க. விநாயகர் தலை எப்படி இருக்கும்? விநாயகருடைய துதிக்கை எப்படி இருக்கும்? அவருடைய காது எப்படி இருக்கும்? அவருடைய கால் எப்படி இருக்கும்? அவர் வயிறு எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு ஒரு 2 நிமிஷம் கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்ணிட்டு கண்ண தொறந்து பாருங்க. விநாயகர நேர்ல பார்த்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் அந்த உணர்வு. இந்த உணர்வு தான் இறைவன். அந்த உங்க மூளையின் மூலமா தான் அவன் உள்ள நுழைவான். அப்போ இவரு இந்த இந்த கோயிலுக்கு போயி, இந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு, ஏன் அதுக்கு முந்தின நாள் போனா அவர் ஒத்துக்க மாட்டாரா? அதுக்கு அடுத்த நாள் போனா அவர் ஒத்துக்க மாட்டாரா? அந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு போய் கும்பிடு போட்டு கேட்கறது, தலைகீழா நின்னு கேட்கறது, இதெல்லாம் ஆகாது. நம்ம நம்முடைய கடமைய ஒழுங்கா செஞ்சுகிட்டு இருந்தோம்னாலே பண்ணலாம். உட்கார்ந்த இடத்துல தியானிங்க, வந்துருவாரு. அவ்வளோதான்.